இந்த தேவாரத்திற்குள்ளே ஓலைச்சுவடியிலே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி கயிறை சாற்றுகிறார் உள்ளே. அந்த கயிறை சாற்றுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பதிகம் எதுவென்றால் திருவெண்காட்டு பதிகம். திருவெண்காட்டிலே திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் அந்த ஓலைச்சுவடிக்குள் வருகிறது. பேயோடுடைய பிள்ளையினோடும் என்று தொடங்கக்கூடிய தேவார பாடல். பொதுவாக யாருக்கும் குழந்தை இல்லைன்னா பல மருத்துவமனைக்கு போய் பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் திருவெண்காட்டிலே இருக்கக்கூடிய சுவேதன பெருமானை வணங்கினால், நம்முடைய சைவம் சொல்கின்ற முறைப்படி வணங்கினால், இறைவனே தடுத்து நிறுத்தினாலும் குழந்தையானது தானாக உருவாகும் திருஞான சம்பந்தனை போல. இதற்குரிய உதாரணம்தான் இங்கே அச்சுத கலப்பாளர் வாழ்விலே நடைபெறுகிறது. இப்போ கயிறு சாற்றி பார்த்தாங்க, திருவெண்காட்டு பதிகம் வந்துச்சு. அந்த பதிகத்திலே திருஞான சம்பந்தர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, நீங்கள் திருவெண்காட்டிலே இருக்கக்கூடிய 3 குளம், முதல் குளம் சூரிய குளம், இரண்டாவது குளம் சந்திர குளம், மூன்றாவது அக்னி தீர்த்தம். இந்த 3 குளத்திலும் தினந்தோறும் நீராடி இந்த திருவெண்காட்டு பதிகத்தை பாடி 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுதான் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்று சகல ஆகம பண்டிதர் யாருக்கு சொல்றார்னா அச்சுத கலப்பாளருக்கு தகவல் சொல்றார். ஆக திருமுறையே சொல்லிவிட்ட பிறகு திருமுறைக்கு மீறிய ஒரு பெரிய சக்தி உலகத்திலே எதுவும் கிடையாது. நாம் சைவர்கள் தான் திருமுறையினுடைய பெருமையை இன்னும் கூட உணராமல் இருக்கிறோம். நம் வாழ்க்கையிலே எந்த துன்பம் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய மருந்து எங்கே இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் என்றால், நால்வர் பாடிய அந்த பாடல்களுக்குள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. எந்த வழக்கறிஞராலும் எந்த நீதிபதியாலும் கொடுக்க முடியாத அத்தனை சட்ட ஆலோசனைகளும் நம்முடைய தேவாரத்திற்குள்ளும் திருமுறைகளுக்குள்ளும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு வாழ்க்கையிலே பெருந்துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. எல்லாவற்றையும் சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறான். சிவபெருமான் நமக்கு எதையும் போய் இந்த உலகத்தில் போய் புதுசாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று பக்தி மார்க்கத்திலையும் கொடுத்துருக்கிறான், ஒன்று அறிவு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளவும் நமக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கிறான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அச்சுத கலப்பாளரும் மங்களாம்பிகையும் பெரிய செல்வந்தர்களாக இருந்த காரணத்தினால் திருவெண்காட்டிற்கு போகிறார்கள். அந்த திருவெண்காடு எதற்கு புகழ் வாய்ந்தது என்றால், அங்குதான் ஒரு மகான் பிறந்த இடம். பட்டினத்தார் என்னும் மகான் பிறந்த இடம் எதுவென்றால் இந்த திருவெண்காடு. அவருக்கும் என்ன பெயர்னா திருவெண்காடர் என்பதுதான் பெயர். இறைவனுடைய பெயர் அங்கு சுவேதன பெருமான் என்று பெயர். திருவெண்காட்டினுடைய அப்படியே வடமொழி பெயர் தான் சுவேதன பெருமான். சுவேதம் என்றால் வெண்மை, திருவெண்காடர். இந்த திருவெண்காட்டிலே இருக்கக்கூடிய இறைவனை வணங்குவதற்காக அச்சுத கலப்பாளரும் மங்களாம்பிகையும் அந்த ஊருக்கு போகிறாங்க. போய் அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்து தினந்தோறும் அந்த திருவெண்காட்டு பதிகத்தை பாடி 3 குளங்களிலும் குளித்து இறைவனை வழிபட்டு அந்த ஊரிலே இருக்கிறார்கள். அந்த ஊரிலே இருக்கின்ற காலம் 48 நாட்கள் வழிபாடு செய்யணும். அந்த 48 நாட்கள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். அது என்ன நாள்? 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்பது. எல்லாவற்றிலும் ஐயப்பனுக்கு மாலை போட்டாலும் 48 நாள் இருக்கணுன்றாங்க. எல்லாவித விரதங்களும் என்பது 48 நாட்கள் என்பது கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அதற்குரிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த 48 நாட்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் கனவிலே, அச்சுத கலப்பாளனுடைய கனவிலே இறைவன் தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்றார்னா, அச்சுத கலப்பாளரே, உனக்கு இந்த பிறவியிலே குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது. நீ செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப இந்த பிறவி உனக்கு முற்று பெறுகிறது. அதனால் உனக்கு உன்னுடைய நல்வினை தீவினை பொருட்டு உனக்கு பிள்ளைகள் என்பதே நாம் செய்த வினைகளினுடைய நீட்சிதான் பிள்ளைகள். யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ அவர்களுடைய வினையானது முற்று பெறுகிறது.
அந்த இடத்திலே அவர்களுக்கு முடிஞ்சு போகுது. இனி அவங்க மூலமாக இந்த உலகிலே எந்த பரம்பரையும் இருக்காது, அடையாளமற்று போகும். இறைவன் சொல்றாரு, உனக்கு குழந்தை என்ற பாக்கியம் இந்த வாழ்விலே உனக்கு கிடையாது. ஆனால் உன்னுடைய விதியையே மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் எனக்கு அல்ல. திருஞான சம்பந்தன் பாடிய அந்த தேவார பாடலுக்கு விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்பதினால் அந்த திருஞான சம்பந்தர் பாடிய அந்த திருவெண்காட்டு பதிக திருமுறையை நான் பொய்ப்பிக்க முடியாது, மெய்ப்பிக்க வேண்டும். அந்த மெய்ப்பிக்க வேண்டிய காரணத்தினால் உனக்கு திருஞான சம்பந்தரை போலவே ஒரு பிள்ளையை உனக்கு நான் அருளினேன் என்று இறைவன் விதியையே மாற்றுகிறான் என்றால் திருமுறைக்கு விதியை மாற்றுகின்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். குழந்தை உருவாகி விடுகிறது. 10 மாதங்கள் அந்த திருவெண்காட்டிலே இருக்கிறார்கள். திருவெண்காட்டிலே அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு திருப்பெண்ணாகடத்திற்கு போகிறார்கள். குழந்தை பிறந்ததிலிருந்தே திருஞான சம்பந்தனை போல ஒரு குழந்தையை உனக்கு கொடுத்தேன் என்று இறைவன் சொன்னார். அந்த திருஞான சம்பந்தருக்கு கூட 3 வயதில்தான் உமையவள் ஞானப்பாலை கொடுத்தாள். ஆனால் இந்த குழந்தையோ 2 வயதிலே ஞானத்தை பெற்றது. அது எங்கு பெற்றது என்பதை பொழுது பார்ப்போம். அந்த குழந்தையினுடைய தாய் மாமன் திருவெண்ணை நல்லூரிலே இருக்கிறார். அந்த முதல்ல திருப்பெண்ணாகடம் என்பது அச்சுத களப்பாளருடைய ஊர், அதை ஞாபகம் வச்சுங்க. அவருக்கு குருவா இருக்கிறவர் சகலாகம பண்டிதர் திருத்துறையூர், பன்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இப்போ இந்த குழந்தை திருவெண்காட்டிலே பிறந்த குழந்தை இப்போ எங்க போகுது? திருப்பெண்ணாகடத்தில் போய் வளருது. அங்கே நடைவண்டியிலே எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறது குழந்தை. இப்படி நடந்த குழந்தையை அவருடைய அந்த குழந்தையினுடைய தாய் மாமன் திருவெண்ணை நல்லூரிலே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குழந்தையை கொஞ்ச நாள் நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன், எனக்கும் குழந்தை என்பது இல்லை, கொஞ்ச நாளைக்கு உங்கள் குழந்தையை கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கொண்டு போய் திருவெண்ணை நல்லூரிலே இந்த குழந்தையை வளர்க்கிறார். அப்படி வளர்க்கின்ற பொழுதுதான் இந்த குழந்தையானது நடைவண்டி வைத்து கொண்டு ரோட்டிலே நடை பயில தொடங்குகிறது. இந்த நடை பயிலுகின்ற நேரத்தில் தான் இப்போ நாம் முதல்ல சொன்ன இடத்துக்கு வருவோம். பரஞ்சோதி முனிவர் வான்வெளியாக சென்று கொண்டிருப்பவர் திருவெண்ணை நல்லூர் வந்த உடனே அவருடைய பயணமானது தடைபெறுகிறது. இங்கே சிவனுடைய அருள் இங்கே இருக்கிறது என்ற காரணத்தினால் எந்த இடத்திலே தன்னை ஈர்க்கிறதோ அந்த திசையை நோக்கி பரஞ்சோதி முனிவர் செல்கிறார். அந்த சக்தியானது இந்த சுவேதன பெருமான் என்ற அந்த குழந்தையிடம் போய் அந்த சக்தி நின்று விடுகிறது. இப்போ இந்த பரஞ்சோதி முனிவர் அங்கு சென்று போய் பார்க்கிறார். திருஞான சம்பந்தர் வடிவத்திலே அந்த குழந்தையை பார்க்கிறார். பார்த்தவுடன் இது இறைவனுடைய ஏதோ ஒரு ஏற்பாடு. ஏனென்றால் கைலாயத்திலே இருக்கக்கூடிய அகச்சந்தான குறவர்களுடைய தத்துவங்கள் கைலாயத்திலே நின்றுவிடக்கூடாது. இது மண் உலகிற்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் என்பதுதான் சிவனுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டின்படி 4வது சந்தான குறவராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி முனிவர் மூலமாக இந்த மண் உலகிற்கு சுவேதன பெருமான் மூலமாக இங்க சைவ சித்தாந்தம் என்பது மண்ணுக்கு இறங்குகிறது. இப்போ இந்த குழந்தையை பார்த்தவுடன் 2 வயது முடிவடைந்த அந்த குழந்தையிடம் சென்று சிவஞான போதம் என்கிற சிவ தத்துவங்களை அந்த பரஞ்சோதி முனிவர் அந்த குழந்தைக்கு போதிக்கிறார். அந்த குழந்தை இந்த சிவஞான தத்துவங்களை உள்வாங்கிக் கொண்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தையானது சைவத்தினுடைய முதல் சித்தாந்த நூலாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த நூல் சிவஞான போதம் என்ற ஒரு தத்துவ நூல் முதலாக இந்த மண்ணிலே சைவத்திற்காக கொடுக்கப்பட்டது. அதை கொடுத்தவர் மெய்கண்டார். என்ன வயது?
2 வயது மட்டுமே நிறைவடைந்த ஒரு குழந்தை. இன்னைக்கு 54 வயசாகி கூட அவர் எழுதிய சிவஞான போதத்தில் 2 வரிக்கு பொருளை தேடுறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு. அவ்வளோ எளிதில் சிவஞான போதம் புரியுமான்னா கொஞ்சம் புரிவது கடினம். அது கொஞ்சம் எளிமையாக புரியணும்னா வாரியார் எழுதிய சிவஞான போதம் என்ற நூலை படித்தால் ஒரு 10% புரியும். 90% அவ்வளோ எளிதில் புரியாது. ஏனென்றால் அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் உள்வாங்கணும்னா அறிவுங்கிற பாதைக்கு நமக்கு வழிகாட்டும். இப்போ இந்த குழந்தையானது சிவஞான போதம் என்ற நூலை எழுதுகிறது. அந்த சிவஞான போதம் என்பது 12 நூற்பாக்களை கொண்டது. ரொம்ப அதிகமாக ஒன்றும் கிடையாது, வெறும் 12 பாடல் தான். அந்த 12 பாடல்ல 40 வரியை உடையது தான் அந்த சிவஞான போதம். இந்த 40 வரிக்குள்ள மொத்த சைவ சித்தாந்தம் முழுக்க அதுக்குள்ள இந்த குழந்தை வைத்து அந்த திருவெண்ணநல்லூரிலே ஒரு வேதாந்த பாடசாலை, தத்துவ விசாரணை செய்யக்கூடிய ஒரு பாடசாலையை அந்த குழந்தை நிர்மாணித்து அந்த ஊர் மக்களுக்காக சைவ நெறி கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை யார் செய்கிறார் என்றால் மெய்கண்டார் செய்கிறார். இந்த மெய்கண்டார் என்ற பெயர் எப்பொழுது மாறுகிறது என்றால், சுவேதன பெருமான் என்ற பெயரை தாங்கிய இவர் அந்த பரஞ்சோதி முனிவர் இவரை சந்தித்த பிறகு தன்னுடைய குருவாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் சத்திய ஞான தரிசனி. அந்த சத்திய ஞான தரிசனிக்கு பிறகுதான் பரஞ்சோதி முனிவருக்கு இந்த தத்துவ கருத்துக்கள் பகிரப்படுகிறது. அந்த பரஞ்சோதி முனிவர் என்ன பண்றார்னா, அதுவரையில் சுவேதன பெருமானாக இருந்த இந்த குழந்தைக்கு தன்னுடைய குருவினுடைய பெயரை, வடமொழி பெயர் சத்திய ஞான தரிசனி, இதுக்கு தமிழ் படுத்தணும்னா மெய் கண்டார். உண்மையை யார் கண்டு அடைந்தார்களோ அவர்களுக்கு மெய்கண்டார் என்று இந்த குழந்தைக்கு அன்றையில் இருந்து மெய்கண்டார் என்ற ஒரு பெயர் சூட்டப்படுகிறது. இன்றைக்கு வரை திருவாவடுதுறை மடமாக இருந்தாலும் சரி, தருமபுர ஆதீனமாக இருந்தாலும் சரி, பேரூர் ஆதீனமாக இருந்தாலும் அவர்கள் முதலிலே எழுதப்படுவது திருக்கைலாய பரம்பரையை சார்ந்த மெய்கண்டாரினுடைய பரம்பரையில் வரக்கூடிய மடங்கள், ஆதீனங்கள். ஆதீனங்களுக்கெல்லாம் யார் முன்னோடி என்றால் மெய்கண்டார் தான் முதல் முன்னோடியாக இருந்து சைவ மடங்களை தோற்றுவிப்பதற்கு அடிப்படை காரணம் மெய்கண்டாரினுடைய ஞான உபதேசங்கள் கேட்டவர்கள் எல்லாம் ஒரு மடங்களை அமைத்து மக்களிடையே சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தார்கள். இப்படி தினந்தோறும் இந்த குழந்தை சைவ நெறி கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே பரப்பி கொண்டிருப்பதை திருத்துறையிலே இருக்கக்கூடிய சகல ஆகம பண்டிதருக்கு இந்த தகவல் போகிறது. திருவெண்ணநல்லூரிலே ஒரு 2 வயது முடிந்த ஒரு குழந்தை சைவத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் அவருக்கு போன உடனே அவர் என்ன பண்றார்னா, அவருடைய சிறப்பு என்னவென்றால் 28 சிவ ஆகமங்களை, ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆகம விதி என்று ஒன்று உண்டு. இப்போ ஒரு விநாயகர் கோயில் அமைக்கிறோன்னா ஆகமங்கள் தேவையில்லை. ஆனால் சிவாலயம் அமைக்கணும்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் என்பது ஒரு ஆகம விதி இருக்கிறது. அந்த ஆகம விதி மொத்தம் 28 சிவ ஆகமங்கள் இருக்கின்றன. அதை நமக்கு நிர்மாணித்து கொடுத்தவர் சிவபெருமானே கொடுத்தது. ஒரு ஆலயம் அமைக்கணும்னா இது இங்கங்க இருக்கணுங்கிறது அந்த சிவ ஆகமங்களில் இருக்குது. இந்த சிவ ஆகமங்களை முழுமையாக கற்றறிந்தவர் யார் என்றால் சகல ஆகம பண்டிதர் என்பவர் தான் இந்த சிவ ஆகமங்களை முழுமையாக உணர்ந்திருக்கிறார். அவர் யோசிக்கிறார், யாரா ஒரு 3 வயது கூட நிரம்பாத ஒரு குழந்தை சிவனை அறிந்து சிவ தத்துவங்களை எல்லாம் மக்களிடையே பரப்புறானே, அப்படி என்ன பெரிய விஷயம் அந்த குழந்தைகிட்ட இருக்குன்னு தன்னிடம் பாடம் பயிலக்கூடிய சீடர்கள் ஒருத்தரை அனுப்புறார். போய் அந்த குழந்தை என்ன பாடம் நடத்துதுன்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறார்.
போனவன் அங்கே போய் அந்த குழந்தையினுடைய ஞான உபதேசங்களை கேட்டு திரும்பி வரவே இல்லை. அவன் அங்கேயே மடத்தில் தங்கிட்டான். என்னடா போனவன் ஆள் வரலேன்னு இன்னொரு சீடரை அனுப்புகிறார். அவனும் போனவன் அந்த மடத்திலேயே தங்கிடுறான். இப்படியாக மொத்த சீடர்களும் போயிடுறாங்க. யாருமே திரும்பவும் திருத்துறையூருக்கே வரல. யோசிக்கிறார், அப்படி என்ன சிறப்பு அந்த குழந்தையிடம் இருக்கணும்? சரி நாமளே போய் பார்ப்போம். ஏன்னா எல்லா சீடனும் போயாச்சு, மிஞ்சி இருக்கிறது அவர் மட்டும்தான். சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் திருவெண்ணெய்நல்லூருக்கு வருகிறார். திருவெண்ணெய்நல்லூருக்கு வருகிறார் என்ற தகவல் கிடைத்தவுடனே திருவெண்ணெய்நல்லூரிலே இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பண்டிதரை முறைப்படி எப்படி வர வைக்க வேண்டுமோ அப்படி வரவழைத்து மேலதாளத்தோடு கொண்டு போய் சிவத்தலத்திலே சிவனை தரிசிக்க வைத்து அவரை கொண்டு போய் ஒரு வீட்டிலே தங்க வைக்கிறார்கள். அப்பொழுது அவர் அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கிறார், இங்கே ஒரு குழந்தை இருக்கிறதாம், அந்த குழந்தை சைவத்தினுடைய நெறிகளெல்லாம் சொல்கிறதாமா, அப்படி என்ன பெரிய விஷயம், யார் அந்த குழந்தைக்கு தாய் தந்தை என்று விசாரிக்கின்ற பொழுது அச்சுத களப்பாளருக்கும் மங்களாம்பிகைக்கும் பிறந்த குழந்தைதான் இது என்று அப்பொழுது சகல ஆகம பண்டிதருக்கு தெரிய வருகிறது. இந்த குழந்தை பிறப்பதற்கே காரணமாக இருந்தவரே இந்த சகல ஆகம பண்டிதர் தான். இவர்தான் திருமுறையிலே கயிறு சாற்றி குழந்தையே இல்லாத அவர்களுக்கு, குழந்தை பாக்கியமே இல்லாத அவர்களுக்கு திருமுறையின் மூலமாக ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சகல ஆகம பண்டிதர். நாம் திருமுறை சாற்றி பிறந்த குழந்தையா இந்த அளவிற்கு ஞானத்தோடு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொஞ்சம் அந்த குழந்தை மேல் அவருக்கு பொறாமையே ஏற்படுகிறது. இத்தனை ஆகமங்களையும் கற்ற நம்மை விட ஒரு 2 வயது குழந்தைக்கு ஞானம் இருக்கிறது என்றால் அது எப்படி சாத்தியம்? கல்வி சாலைக்கே 3 வயது நிரம்பி இருந்தால்தான் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப முடியும். 2 வயது நிரம்பிய குழந்தைக்கு இவ்வளவு ஞானம் எங்கிருந்து வரும் என்று யோசித்து அவரால் ஆற்ற முடியாத காரணத்தினால் அந்த குழந்தை எங்கே சித்தாந்த போதங்களை பயிற்றுவிக்கிறதோ அந்த மடத்திற்குள் கோபமாக இந்த சகல ஆகம பண்டிதர் போறார். அந்த குழந்தை அந்த மக்களுக்கெல்லாம் சித்தாந்த அனுபவங்களையும் சிவஞான போதத்தையும் போதித்து அதற்கு விளக்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இவர் போனார், போய் வாசலிலே நிற்கிறார். அந்த குழந்தை இவரை ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அது சிவஞான போதத்தை போதித்து கொண்டு இருக்கிறது எல்லாரும். போன உடனே இவர் என்ன பண்ணார், அந்த குழந்தையினுடைய அந்த ஞான அறிவை பார்த்த உடனே எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஒரு ஆணவம் மனசுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல் என்று அந்த குழந்தையை பார்த்து கேட்குறார். அந்த ஞானமே வடிவான அந்த குழந்தைக்கு இவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார் என்பது தெளிவாக புரிந்து விட்டது. இப்பொழுது அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வகுப்பு எதுனா ஆணவம் சார்ந்த ஒரு வகுப்பை அந்த குழந்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வயதுக்கு மீறிய ஒரு செய்தி தான். பொதுவாக சைவத்தில் என்ன சொல்லுன்னா முப்பொருள் உண்மை என்று ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. இந்த 3ஐ தெரிந்து கொண்ட பின்னால்தான், இந்த 3 வாசலுக்குள் நுழைந்தால்தான் உங்களுக்கான அறிவு பாதையே புலப்படும். எல்லாரும் என்ன பண்ணுவோம், பக்தியோடு வணங்கிட்டு 2 தேவார பாடலை பாட்டு இறைவன் திருவடி பேற்ற அடைஞ்சிடலாமே. இந்த ஞான பாதையில் போய் இந்த தத்துவத்தெல்லாம் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நாம இறைவனுடைய திருவடியை அடையிறதுன்னு சில பேர் யோசிக்கலாம். இருந்தாலும் அறிவார்ந்த சமூகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தத்துவ நெறிக்குள்ளே வரோம்னா முதல்ல நாம் அறிய வேண்டியது முப்பொருள் உண்மை எதுவென்றால் பதி, பசு, பாசம். இதற்குரிய பாடலை திருமந்திரத்திலே திருமூலர் கொடுக்கிறார். பதி, பசு, பாசம் என பகர்மூன்றில் பதியினை போன்று பசு பாசம் அனாதி, பதியினை சென்று பசு பாசம் அணுகா, பதியினை அணுகிடில் பசு பாசம் நில்லாவே. இந்த 4 வரிதான் திருமூலர் கொடுத்த இந்த 4 வரிகளுக்குள்ளதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் தொடங்குகிறது.
அந்த பாசம் என்று சொல்லப்படுவது எதுவென்றால் அது ஒரு 3 பொருள். ஒன்று ஆணவம், இன்னொன்று கண்மம், இன்னொன்று மாயை. ஆணவம் என்பது அறியாமை, இறைவனை பற்றிய அறியாமை இருக்கின்ற காரணத்தினால் நாம் இறைவனை நாடி செல்லாமல் இந்த உலகியல் மயக்கங்களிலே நாம் நம்மை ஆட்படுத்தி கொண்டு இந்த மாயைக்குள்ளே நாம் வீழ்ந்து உலக இன்பங்களை எல்லாம் தூய்த்து இறைவனுடைய பேற்றை அடையாமல் நாம் மறைந்து போய்விடுகிறோம். இந்த முப்பொருள் உண்மைதான் அடிப்படையாக சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த முப்பொருளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஆணவம் பற்றிய வகுப்பு தான் இப்போ மெய்கண்டார் அங்க பாடம் நடத்தின்னு இருக்கார். உள்ள நுழைஞ்ச இந்த சகலாம பண்டிதர் என்ன பண்றாரு, ஆணவம் என்பதனுடைய வடிவம் என்ன? ஏன்னா இவர் கொஞ்சம் ஆகமங்கள் தெரிஞ்ச அறிவாளி இல்லையா, அந்த 2 வயசு குழந்தைகிட்ட போய் இந்த அறிவாளி என்ன பண்றாருன்னா ஆணவத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்கிறது, அதனுடைய மொழியிலேயே பதியப்பட்டதை நான் சொல்கிறேன். 28 சிவ ஆகமங்களை கற்றும், நன்றாக கவனியுங்கள், 28 சிவ ஆகமங்களை கற்றும் ஆணவத்திற்கு உருவம் என்பது கிடையாது என்பது தெரிந்தும் ஆணவமாக வந்து நின்று பேசுகிறீர்களே, நீங்கள் தான் ஆணவத்தினுடைய மொத்த வடிவம். சொன்னது ஒரு பெரிய அறிஞனோ யாரோ இல்லைங்க, ஒரு 3 வயது குழந்தை சிவ ஆகமங்களை முழுமையாக கற்ற சகல ஆகம பண்டிதர். அவருக்கு இணையாக சிவ ஆகமத்திலே யாரும் கிடையாது அந்த காலத்தில். அவரை பார்த்து இந்த குழந்தை கேட்கிறது, ஆணவம் என்பதற்கு வடிவமே கிடையாது என்பது தெரிந்தும் ஆணவத்தோடு வந்து பேசுகிறீர்களே, நீங்கள் தான் ஆணவத்தின் வடிவம் என்றதும் அவர் நெடுஞ்சான் கிடையாக அந்த 3 வயது குழந்தையினுடைய காலிலே விழுந்து வணங்கினார். ஆக சைவத்திலே வணங்குதல் என்பது வயதை நோக்கி அல்ல, நான் வயதிலே பெரியவன், நான் அறிவார்ந்தவன் என்பது அல்ல. யார் சிவனிடம் நெருக்கமாக இருக்கிறார்கள், யார் சிவ தொண்டிலே மேன்மையற்று இருக்கிறார்கள், யார் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிகிறார்களோ அவர்களை நோக்கித்தான் வணங்குவோமே ஒழிய வயதிலே நீங்கள் மூத்தவர்கள் என்பதினால் வணங்குதல் என்பது கிடையாது. எல்லா ஆகமங்களையும் கற்ற அந்த சகல ஆகம பண்டிதர் அந்த மெய்கண்டாரினுடைய திருவடியிலே விழுந்து, இன்று முதல் என்னை நீங்கள் உங்களுக்கு சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் காலிலே விழுந்து வணங்கினார். குழந்தை தூக்கி அவருக்கு இருந்த அந்த சகல ஆகம பண்டிதர் என்ற பெயரை நீக்கி ஒரு குழந்தை ஒரு முதியவருக்கு பேர் வச்ச வரலாறு நம்முடைய சைவத்தில் தான் இருக்கு, வேற எந்த சமயத்திலும் கிடையாது. அருள் நந்தி சிவம், அதுவரையிலும் சகல ஆகம பண்டிதராக இருந்த அவருக்கு இந்த குழந்தை அருள் நந்தி சிவம் என்று பெயரை சூட்டுகிறது. அதுவரையில் அவருக்கு 48 மாணவர்கள், முழுமையான சீடர்களாக இருந்தவங்க 48 சீடர்கள். அந்த 48 சீடர்கள் யாருன்னா இந்த சகலாம பண்டிதர்கிட்ட இருந்து மெய்கண்டாரை நோக்கி வந்தாங்க பாருங்க. இவங்க வந்தவங்கெல்லாம் இங்கே தங்கிட்டாங்க, தங்கினவங்கெல்லாம் முழு நேர சீடராக இங்கே இருந்துட்டாங்க. சீடர்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே குருவாகி விட்டார்கள். இந்த குரு கடைசியாக வந்து சேர்ந்ததினால் 49வது சீடராக இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் அங்கு சேர்ந்து விட்டார். சேர்ந்து அவர் என்ன பண்றார்னா அந்த குழந்தையிடம் சிவஞான போத தத்துவங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு இவர் சிவஞான சித்தியார் 20 என்ற 2 சைவ சாஸ்திர நூல்களை எழுதுகிறார். திருமுறைகள் என்று சொன்னால் 12 திருமுறைகள், இவையெல்லாம் பக்தி சார்ந்தவை. சாத்திரங்கள் என்று சொன்னால் 14 சாத்திரங்கள். இது எங்கே தொடங்குகிறது என்றால் திரு உந்தியார் என்ற நூலில் தொடங்குகிறது. திரு உந்தியார், திருக்களிற்று படியார்
என்ற 2 நூல்கள் தான் சைவத்திற்கான அடிப்படை நூல்கள். இந்த நூல்களில் இருந்துதான் சிவஞான போதம் என்கிற தத்துவம் உருவாகிறது. இந்த சிவஞான தத்துவத்திற்கு யார் நமக்கு அடையாளம் என்றால் மெய்கண்டார் தான் முதலான ஒரு அடையாளம். குழந்தையாக இருந்தாலும் பெரும் ஞானத்தை பெறலாம் என்ற ஒரு செய்தி நமக்கு சுட்டி காட்டியது நம்முடைய சைவம்தான். வயதை ஒத்து இங்கு கருத்துக்கள் இல்லை, வயதை மீறிய கருத்துக்களும் நம்முடைய சைவத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போது 2வது புறச்சந்தான குரவர் நமக்கு உருவாகிறார். அகச்சந்தான குரவர்கள் கைலாய மலையிலே இருக்கிறார்கள். இங்கே 4 புறச்சந்தான குரவர்கள் உருவாகிறார்கள். அதில் 2ஆமவர் இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார். இவர் சிவஞான சித்தியார் 20 என்ற 2 நூல்களை இவர் படைக்கின்றார். இவர் மெய்கண்டாருக்கு பிறகு இந்த சைவ சமய சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை இவர் பார்க்கிறார். இப்போ இவருக்கு இன்னொரு சீடர் சேர்றார். மறைஞான சம்பந்தர்னு பேர். திருக்காலஞ்சேரியில் பிறந்த மறைஞான சம்பந்தர் என்பவர் இந்த அருள்நந்தி சிவாச்சாரியாரினுடைய தலைமை மாணாக்கராக சேர்கிறார். அவரும் சைவ சித்தாந்தங்களை எல்லாம் இவரிடம் கற்றுத் தெளிகிறார். ஆனால் அவர் எந்த சைவ சித்தாந்த நூலையும் எழுதவில்லை. கருத்துக்களை போதித்தாரே தவிர இவர் எந்த நூல்களையும் எழுதவில்லை. மெய்கண்டார் சிவஞான போதத்தை எழுதினார். அருள்நந்தி சிவாச்சாரியார் 20 சிவஞான சித்தியார் என்ற நூலை எழுதினார். சிவத்திற்கு மேல் வேறு தெய்வம் இல்லை, சிவஞான சித்தியாருக்கு மேல் ஒரு சாத்திரமும் இல்லை. மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதத்திற்கு விளக்கமாக இருப்பது எது? சிவஞான சித்தியாரும் 20 அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. மறைஞான சம்பந்தர் என்ன பண்றார்னா, அவருடைய கருத்துக்களை வாங்கி இந்த மக்களிடையே சைவ நெறி கருத்துக்களை கொண்டு பரப்புகின்றார். இப்படி பரப்பி கொண்டிருக்கின்ற வேளையிலே இவர் என்ன பண்றார்னா, சிதம்பரத்துக்கு போறார். சிதம்பரத்திலே இவர் இந்த சைவ நெறி சித்தாந்தங்களை எல்லாம், என்ன சைவ நெறி சித்தாந்தம் நம்ம ரொம்ப ஆழமாக போவனா, இருப்பதே 3. ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர், 3வது மும்மலங்கள். இதுதான் அடிப்படை. ரொம்ப ஆழமாக போனாலும் அவித்தை சுத்த வித்தை நான் சொன்னால் ஒன்றும் புரியாது. அது ஆழமாக நம்ம போய் படிக்கணும். இதனால் இந்த எளிய விளக்கத்தை மட்டும் சொல்கிறோம். உலகம் என்றைக்கு இருந்ததோ அன்றைக்கு இறைவன் இருந்தான். இதை முதல்ல நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உலகம் என்றைக்கு இருந்ததோ அன்றைக்கே நம் சிவபெருமான் இருந்தான். இவனுக்கு நாம் வச்சிருக்கிற பேர் என்னன்னா பதின்னு பேர். இந்த பதிக்கு என்ன விளக்குனா, தானே அறிகின்ற அறிவை எது பெற்றிருக்கிறதோ அதற்கு பெயர் பதி. யாரும் சொல்லி விளங்க வச்சு புரிய வைக்கிறது இல்லை. தானே அறிகின்ற ஆற்றலை யார் பெற்றிருக்கிறாரோ அவர்தான் பதி, அவர்தான் சிவபெருமான். அறிவிக்க அறிகின்றது எதுவென்றால் அது உயிர். ஒருவர் யாராவது ஒரு கருத்தை சொன்னாதான், பக்கத்து தெருவில் ஒரு சாமியார் வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு ஒருத்தர் சொன்னாதான் உங்களுக்கு அந்த செய்தி தெரியும். இல்லை நீங்கள் அந்த தெருவுக்கு போனாதான் அந்த செய்தி தெரியும். ஆக இந்த உயிர்கள் என்பது அறிவிக்க அறிவது இந்த உயிர்கள். தானே அறிவது இறைவன், அறிவிக்க அறிவது உயிர்கள். அறிவித்தாலும் அறியாதது சடப்பொருட்கள். இந்த ஆணவம் கண்மம் மாயைக்கு யார் சொன்னாலும் அதுக்கு விளங்காது. காரணம், அவையெல்லாம் உயிர் அற்றவை. இப்போ மண் என்ன? உயிரற்றது தான். ஒரு சித்தாந்தத்தின்படி மண் என்பது உயிரற்றது. ஆனால் இந்த மண்ணிற்குள் இருந்து தான் உயிர் உள்ள பொருள்கள் எல்லாம் உருவாகிறது. இதுதான் இறைவன் மறைக்கின்ற ஒரு சித்து விளையாட்டை வைக்கிறான். மண்ணை நம்ம என்ன சொல்றோம்? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாம் என்ன? சட பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். அது தானாக இயங்காது அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனாலும் உயிர் உள்ள பொருள்களை எல்லாம் ஆக்குகின்ற ஒரு ஆற்றலும் அழிக்கின்ற ஆற்றலும் யாருக்கு இருக்குதுன்னா, எது சட பொருள் சொல்றியோ, எது அறிவில்லாத பொருள் சொல்றியோ அதற்கு எல்லாம் இந்த மனிதர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எப்படி? கடலிலே ஆழி பேரலை வருது.
அந்த ஆழிப்பேரலைக்கு உயிர் இருக்கா? உயிர் இல்லை. ஆனால் அந்த உயிரற்ற ஒரு பொருள் உயிருள்ள இந்த மனிதர்களை எல்லாம் கொன்றொழித்து விடுகிறது. ஆக உயிருள்ள ஒருவனும் தான் சண்டையிட்டு அழிய வேண்டும் என்பது அல்ல. உயிரற்ற பொருட்களும் இந்த உயிருள்ள பொருட்களை அழிக்கும். இதுதான் இறைவன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பெரிய ஆற்றல். ஆக அறிவிக்க அறியாதது எதுவென்றால் சடப்பொருட்கள். இந்த 3 பொருட்களினுடைய தன்மையை அறிவதுதான் சைவத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை. இங்கே நாம் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்ற சொற்பொழிவினை ஸ்ரீ ஆன்மீக பேரொளி என்ற யூடியூபிலே நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ச்சியாக எல்லாரும் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், தொடர்ச்சியாக பதிவேற்ற முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்னொரு சேனலை தொடங்கி இருக்கிறோம். ஸ்ரீ ஆன்மீக தமிழ்நாடு என்ற ஒரு சேனல் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு அந்த வீடியோவை காணலாம். நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், உடனுக்குடனே நாங்கள் அப்லோட் செய்ய வேண்டிய காரணத்தினால் 2 சேனலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறது. முதல் சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு அளித்தீர்களோ அப்படி 2வது சேனலும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்கெங்கு பேசுகிறோனோ அங்கெல்லாம் அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு காட்சிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்.